ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. இன்றைக்கி ஐபிகே ப்ரிடிக்ஷன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எதை பற்றி அப்படின்னா, புவி வெப்பமயமாதல். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் கூட கடந்த மாதங்களில் பார்த்த முக்கியமான சம்பவம் புயல். எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு மழைப்பொழிவு, வெள்ளம், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல் நினோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பருவநிலை மாற்றம், இந்த காரணங்களால தான் அதீத மழை பொழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல் நினோ கான்செப்ட் முடிஞ்ச உடனே லா நினா அது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதீத குளிர், அதீத வெப்பம் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அடிப்படையில் ஒருத்தர் ஒரு ஜேர்னலை போடுறாரு. அந்த ஜேர்னலை நான் நேற்று கொஞ்சம் கோத்ரூ பண்ணேன். ஸோ அதில் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆண்டு மார்ச் மாதத்துலேருந்து அதீத வெப்பம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம இப்போயே நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும். இந்த அதீத வெப்பம் காரணமாக நிறைய இடங்களில் மரணங்கள் கூட ஏற்பட வாய்ப்புண்டு. நிறைய இடங்களில் காரு, பைக்கு தீப்பற்றி எரிய வாய்ப்புண்டு. குறிப்பாக திருச்சி, கரூர், வேலூர் போன்ற இடங்களில் மிக அதீத வெப்பம் இருக்கும். ஈவன் மதுரை ஆல்சோ. அதுபோல் இந்தியாவில் இந்த ஆண்டு அதீத வெப்பத்தினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டேட் எதுவாக இருக்கும் அப்படின்னா தெலுங்கானாவாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், தெலுங்கானாவில் வெப்பத்தினால், வெப்ப கதிர்வீச்சினால் எண்ணற்ற பேர் இந்த ஆண்டு பாதிக்கப்பட போகிறாங்க. அதற்கு முன்கூட்டியே அரசு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க வேண்டும். ஸோ இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த ஜேர்னலில் பல எக்ஸாம்பிள்ஸை குறிப்பிடுறாங்க. இதற்கு முன்பு எந்தெந்த நாடுகளில் எப்படி நடந்திருக்கு, இந்த எல் நினோ, லா நினா இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு வாக்கியமாக தெளிவாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், இந்த ஆண்டு தமிழகம், தெலுங்கானாவில் ஒரு மிகப்பெரிய வெப்ப அலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ ஆகவே மக்கள் நாம் முன்னாடியே அதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு அதை தவிர்க்க, அதிலிருந்து நாமளை தற்காத்து கொள்ள முயற்சிகளை எடுப்போம். நன்றி, வணக்கம்.